தவறான முறையில் இந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி அவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மசோதாவில் அப்பலேட் அத்தாரிட்டி பற்றி சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் வந்து இதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். இந்த சொத்துக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பு எல்லாமே டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்துவிடும். அது மட்டும் இல்லை, அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அவர் நினைத்தால் இந்த சொத்துக்களை விற்றுவிட்டு அந்த பணத்தை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து விடலாம். இல்லை, இந்த சொத்துக்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இந்த மசோதாவுடைய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய நிதி உதவி பெற்று ஒரு பெரிய தேவாலயம் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல தேவாலயங்கள் வெளிநாட்டு பங்களிப்பு இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த தேவாலயங்களும் கூட கைப்பற்றப்படும். தேவாலயங்களும் கூட ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்து விடும். தேவாலயங்கள் உள்ளே போக முடியாது, அதில் வந்து ப்ரேயர்ஸை பண்ண முடியாது, எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த சட்டம் வந்து மசோதா அமைந்துள்ளது. அதே போல் இந்த சொத்துக்கள் நான் சொன்னது போல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் வந்து இதை விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து கன்சாலிடேட்டட் ஃபண்டில் சேர்த்து விடுவார்கள். நீதிமன்றத்துக்கு சென்று வருவதற்குள் சொத்துக்கள் இருக்காது. இது ஏன் நான் ஒரு கொடூரமான சட்டம் என்று சொல்கிறேன் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் ஆர்டிக்கிள் 25 வரை ஆர்டிக்கிள் 25 வரை சிறுபான்மையருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேரண்டீஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கேரண்டீஸாக இருந்தது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இன்று ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. இந்த ரைட்ஸ் எல்லாமே இது வயலேட் ஆகுது. இந்த சட்டம் இயற்றிய பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வது அது ஒரு முறை. ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வருவது தான் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினரும் சேர்ந்து கொண்டு இந்த சிறுபான்மையினர் கூட்டு நடவடிக்கை குழுவை நாங்கள் அமைத்தோம். இது கடந்த ஏப்ரல் 2026 இந்த சிறுபான்மையினர் கூட்டுக்குழு நடவடிக்கை ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் அமைக்கப்பட்டு எல்லா சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்கள் உள்பட இந்த கூட்டுக்குழு நடவடிக்கைகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது நாங்கள் புதுடெல்லியில் மட்டுமல்லாமல் வேறு பல மாநிலங்களில் இதை பற்றி ஆலோசனை நடத்தி வந்தோம். பல கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கொண்டு வர இந்த திருத்த சட்ட மசோதா, வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த சட்ட மசோதா 2026 எதிர்த்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினர் இருக்கும் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இருக்கும் அந்த மசூதிகள் மற்றும் இந்த மற்ற சிறுபான்மையினர்களுடைய அந்த டெம்பிள்ஸில் வருகிற 28ஆம் தேதி ஜூன் மாதம் தேசிய பிரார்த்தனை நாள் மற்றும் தேசிய உண்ணாவிரதம் நாள் என்று அனுசரிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த தேசிய பிரார்த்தனை நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து ஒரு சாஃப்டாக போகிற அளவில் ஒரு பிரார்த்திக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா இந்த சிறுபான்மையினர் நடத்தும் இது போன்ற அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், சுகாதார மையங்கள், இப்பொழுது இந்த ஏஜ் ஹோம்ஸ், மனநல பாதுகாப்பு அமைப்புகள், இது எல்லாம் வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது பயனடைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையினர்கள் தான் பயனடைகிறார்கள். சிறுபான்மையினர் என்று சொன்னாலும் பயனாளிகள் யார் என்று பார்த்தீங்கன்னா என்றால் பெரும்பான்மையினர். இன்று கல்வி இந்தியாவில்
ஆரம்ப தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி வரை, அதே போல் உங்களுக்கு மற்ற எஜுகேஷ்னல் ஃபேக்கல்ட்டியில் எல்லாமே வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது என்றனால் அதோட பல வருடத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். ஆகவே இதோடைய பயனாளிகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பயனாளிகள் தான். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள், மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களோட பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையர் கல்லூரிகள், பள்ளிகள் படித்து தான் இன்று இந்த நிலைமையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கடந்த இந்த காலங்களில் இவ்வளோ விஷயங்கள் இந்த மைனாரிட்டிஸ் அவங்க நிறுவனங்களால் பெனிஃபிட் ஆனவங்க வந்து இதை பற்றி அவர்களுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த கொடூரமான சட்டம் மக்களுக்கு புரிதல் வந்திருக்கிறது. இது மக்கள் ஆதரவு பெருகியுள்ளது. ஆகவே இந்தியாவில் உள்ள அனைவரும் இதுக்கு பிரார்த்தனை நாளாக வருகிற 28ஆம் தேதி பிரார்த்தனை நாளாக அனுசரிக்கப் போகிறார்கள். அதே போல் உண்ணாவிரத நாளாகவும் அனுசரிக்கப் போகிறார்கள்.